ஸ்ரீ குருப்யோ நமக. சுந்தரகாண்டம் 35வது சர்க்கம். சீதையின் சந்தேகமும் ஹனுமானின் விளக்கமும். ஹனுமான் கூறிய ராமரின் செய்திகளையும் அவரது இனிய வார்த்தைகளையும் கேட்ட சீதை மனதில் சிறிது நிம்மதியடைந்தார். இருந்தாலும் அவர் முழுமையாக நம்ப விரும்பினார். அதனால் மென்மையான குரலில் ஹனுமானிடம் கேட்டார், உனக்கு ராமருடன் எப்படி தொடர்பு ஏற்பட்டது? லக்ஷ்மணரை எப்படி அறிந்தாய்? மனிதர்களுக்கும் வானரர்களுக்கும் நட்பு எப்படி பிறந்தது? ராமரும் லக்ஷ்மணரும் எப்படி இருப்பார்கள்? அவர்களின் தோற்றம், உடலமைப்பு, குணங்கள் ஆகியவற்றை விரிவாக சொல். அதை கேட்டால் என் மனம் தெளிவடையும். அப்போது வாயுபுத்திரனான ஹனுமான் பேரன்பும் மரியாதையும் கலந்த குரலில் ராமரை பற்றி பேசத் தொடங்கினார். தாமரை இதழ் போன்ற கண்கள் உடையவரே, நீங்கள் கேட்பது மிக சிறந்தது. ராமரும் லக்ஷ்மணரும் பற்றிய உண்மையான அடையாளங்களை நான் கூறுகிறேன், கவனமாக கேளுங்கள். ராமர் தாமரை இதழ் போன்ற கண்களை உடையவர். அவரை காணும் அனைவரின் மனத்தையும் கவரும் அழகு அவருக்கு உண்டு. அவரது ஒளி சூரியனை போன்றது. பொறுமையில் பூமியை போன்றவர். புத்தியில் பிரகஸ்பதிக்கு இணையானவர். புகழில் இந்திரனுக்கு ஒப்பானவர். அவர் உலக மக்களை பாதுகாப்பவர். தர்மத்தை நிலைநிறுத்துபவர். நல்லொழுக்கத்தை காக்கும் காவலர். அவர் சத்தியத்தை மட்டுமே பேசுவார். இனிமையான வார்த்தைகளையே கூறுவார். நல்லவர்களுக்கு உதவி செய்வதில் எப்போதும் முனைந்திருப்பார். வேதங்களிலும் வில்வித்தையிலும் சிறந்த தேர்ச்சி பெற்றவர். பெரிய தோள்கள், நீண்ட கரங்கள், சங்கு போன்ற கழுத்து, கருநிற மேனி, சிங்கம் போன்ற நடை, இவ்வாறு எல்லா அரச லட்சணங்களும் அவரிடம் விளங்குகின்றன. அவரது தம்பியான லக்ஷ்மணரும் அப்படியே வீரமும் அன்பும் கொண்டவர். ராமரிடம் அளவற்ற பக்தி நிறைந்தவர். இப்போது இருவரும் உங்களை தேடி பூமி முழுவதும் அலைந்து வருகின்றனர். இவ்வாறு கூறிய பின் ஹனுமான் ராமரும் சுக்ரீவனும் எப்படி சந்தித்தார்கள் என்பதை விளக்கினார். உங்களை தேடி அலைந்த ராமரும் லக்ஷ்மணரும் ருஷ்யமூக மலையில் தங்கி இருந்த சுக்ரீவரை கண்டார்கள். வாலியால் துன்புறுத்தப்பட்டு பயத்தில் இருந்த சுக்ரீவனிடம் நான் சென்று ராமர் யார் என்பதை அறிமுகப்படுத்தினேன். பின்னர் இருவருக்கும் நட்பு ஏற்பட்டது. அப்போது லக்ஷ்மணர் ராமர் உங்களை இழந்த துயரத்தில் எவ்வாறு வாடுகிறார் என்பதை சுக்ரீவரிடம் கூறினார். அதை கேட்ட சுக்ரீவன் மனம் உருகினார். அதே நேரத்தில் நீங்கள் கடத்தப்பட்ட போது கீழே போட்ட நகைகளையும் எங்களிடம் காட்டினார். அந்த நகைகளை பார்த்த ராமர் மிகவும் துயருற்றார். அவற்றை தழுவி பிடித்து மீண்டும் மீண்டும் அழுதார். உங்களை நினைத்து அவர் உறங்கவே முடியாமல் தவிக்கிறார். காடுகள், நதிகள், மலைகள் எதையும் ரசிக்க முடியாமல் இப்போதும் உங்கள் நினைவிலேயே இருக்கிறார். பிறகு வாலியை அழித்து சுக்ரீவனை அரசனாக்குவதாக ராமர் உறுதியளித்தார். அதன்படி ராமர் வாலியை வென்று சுக்ரீவனை மீண்டும் அரசனாக்கினார். அதற்கு பிறகு உலகம் முழுவதும் எண்ணற்ற வானரர்கள் உங்களை தேட அனுப்பப்பட்டனர். அவர்களில் ஒருவனான நான் தென் திசைக்கு புறப்பட்டேன். அங்கதன் தலைமையில் நாங்கள் பல இடங்களில் தேடியும் உங்களை காணவில்லை. இறுதியில் சம்பாதி என்ற கழுகரசன் மூலம் நீங்கள் இலங்கையில் இருப்பதை அறிந்தோம். பிறகு எல்லோரும் திகைத்து நின்றபோது நான் கடலை தாண்டி செல்ல முடிவு செய்தேன். 100 யோஜனை அகலமுள்ள கடலை ஒரே தாவலில் தாண்டி இரவில் லங்கைக்குள் நுழைந்தேன். அங்கே ராவணனையும் கண்டேன். இறுதியில் துயரத்தில் வாடிக்கொண்டிருந்த உங்களையும் கண்டேன். இவ்வாறு எல்லாவற்றையும் தெளிவாக சொன்ன ஹனுமான் சீதையை நோக்கி மீண்டும் பேசினார். அம்மையே, நான் ராமரின் தூதன், சுக்ரீவனின் அமைச்சன், வாயுதேவரின் புதல்வன். உங்களை கண்ட செய்தியை சொல்லி ராமரின் துயரத்தை நீக்கப் போகிறேன். இனி துயரம் கொள்ள வேண்டாம். விரைவிலேயே ராமர் இலங்கைக்கு வந்து ராவணனையும் அவன் கூட்டத்தாரையும் அழித்து உங்களை மீட்டு அழைத்து செல்வார். ஹனுமானின் உண்மையான வார்த்தைகளையும் ராமரை பற்றிய ஆழ்ந்த அறிவையும் கேட்ட சீதை அவர் உண்மையிலேயே ராமனின் தூதன் என்பதை நம்பத் தொடங்கினார். மிகுந்த ஆனந்தத்தால் அவரது கண்களில் கண்ணீர் பெருகியது. நீண்ட நாட்களுக்கு பிறகு அவரின் மனதில் நம்பிக்கையின் ஒளி உதித்தது. ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஆஞ்சநேயா. ஸ்ரீராம் ஜெய் ராம், ஜெய் ஜெய் ராம். 35வது சர்க்கம் நிறைவடைந்தது. 36வது சர்க்கம் நாளை தொடரும்.